இருந்து நான் தப்பிப்பதற்கு இதுதான் சரியான நேரம். அருகில் கிராமம் இருந்தால் அவர்களிடம் உதவி கேட்கலாம். கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார்கள். இந்த ஆற்றின் ஓரமாகவே சென்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு கிராமம் வரும். நதியின் அருகில் தேடுங்கள். களைத்திருப்பதால் இங்கே நீர் பருக கூட வந்திருக்கலாம். தேடுங்கள். நதியின் இந்த கரையில் கிராமம் இல்லையே. ஒருவேளை அந்த பக்கம் இருக்குமோ? ஆழம் அதிகமாக இல்லை. இதை கடந்து போக முடியும். ஹுசூர், இங்கு எந்த அடையாளம் தென்படவில்லை. அக்கறைக்கு சென்று தேடி பார்க்கலாம். இந்த நதி புறப்படும் இடத்தில் இருந்து நாம் தேட வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போதுதான் ஜோதா பேகத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அனைவரும் வாருங்கள். இது என்ன குடிலாக இருக்கிறது? அந்த கடவுளின் அருளால் நான் கிராமத்திற்கு வந்துவிட்டேன். யாரோ என்னை பார்த்து எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள்.
நீதான் என்னை காப்பாற்றினாயா? இந்த குடிசை தனியாக இருக்கின்றது. இங்கு இருப்பவர்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லையே. உணவும் சமைக்கப்பட்டிருக்கிறது. பாதியிலேயே கிளம்பியது போல் தெரிகிறதே. நன்றாக தெரியும், நீதான் அவர்களை பயமுறுத்தி இங்கிருந்து அனுப்பி இருப்பாய். நீ இன்னும் எவ்வளவு அப்பாவிகளை துன்புறுத்த போகிறாய் கைவர்? ஷெஹன்ஷா கூறுவது மிகவும் சரிதான். நீ மனிதனே அல்ல, நீ ஒரு விலங்கு. விலங்குதான். இன்னொருவர் ஆடைகளை அனுமதி இல்லாமல் அணிவது தவறாகும். இவ்வாறு நான் செய்ததே இல்லை. என் வயிற்றில் குழந்தைகள் இருப்பதால் நான் அவர்களை பாதுகாக்க இந்த உடைகளை அணிந்தே ஆக வேண்டும். என் குழந்தைகளை நான் காப்பாற்ற வேண்டும். வெளியில் செல், வெளியில் செல் கைபர். உன் முன்னால் நான் ஆடைகளை மாற்றிக்கொள்ள இயலாது. புரிகிறதா உனக்கு? வெளியில் செல், வெளியில். ஷெஹன்ஷா, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அனைவரும் சோர்ந்து விட்டார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நாம் ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும். நாளை காலை சூரிய உதித்தவுடன் மறுபடியும் நாம் தேடுவதற்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. இந்த இரவில் தேடுவதால் நமக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால் நான் நீங்கள் கூறுவதைப் போலவே செய்கிறேன். வணக்கம் ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா, நீங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் நான் ஒன்று கூறலாமா? தாங்கள் கூற நினைப்பதை கூறுங்கள் மான்சிங். ஷெஹன்ஷா, மக்கள் விதவிதமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது, அதோடு நடந்ததை வைத்து பார்க்கும்போது, என் அத்தை ஜோதா பேகத்திற்கு சார்பாக நான் பேச முடியாது. ஆனால் ஜோதா அத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்று வந்துவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்வார். அதுதான் அவருடைய சுபாவம். இதன் காரணமாக ஆமிரில் தந்தையாரும் என் தாத்தாவும் அவரிடம் அடிக்கடி கோபித்துக் கொள்வார்கள். ஆனாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை அவர் நிறுத்தி கொண்டதே இல்லை. அதை பற்றி கவலையும் பட மாட்டார். ஷெஹன்ஷா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. எந்த கைபரின் உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் சென்றாரோ அவனே இவரை தூக்கி சென்று விடுவான் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். நான் அதை மறுக்கவில்லை மான்சிங். சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதியை விடுவிப்பது தவறு, குற்றம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அவரை குற்றவாளியாக பாவிக்க வேண்டுமா, இல்லை அவரது இரக்க குணத்தை பாராட்ட வேண்டுமா என்று புரியவில்லை. இந்த பிடிவாதத்தின் காரணமாகத்தான் எனக்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையில் இருக்கும் உறவில் பல முறை கஷ்டங்கள் வந்தது. போகட்டும், நீங்கள் கூறியதை நான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். நீ என்ன செய்கின்றாய்? சமைக்காத உணவை உண்ணுகிறாய். இதை சாப்பிட்டால் வயிறு வலி வரும். வேண்டாம், விடு. இந்த மூர்க்கனின் காரணத்தால் இன்னும் என்னென்ன தவறு செய்ய வேண்டுமோ தெரியவில்லை. சமைத்த உணவை இதற்கு முன் நீ சாப்பிட்டதே இல்லை என்று நினைக்கிறேன். இந்த அடர்ந்த காட்டில் விலங்குகளைப் போல உன்னை யார் இப்படி தெரிய விட்டார்களோ எனக்கு தெரியவில்லை. நீ மனிதர்களோடு வளர்ந்திருந்தால் இந்நேரத்திற்கு உன் வாழ்க்கையே மாறி இருக்கும்.
அது சரி, 2 முறை என்னை காப்பாற்றி இருக்கிறாய். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் உனக்குள் மனிதத்தன்மை இருக்கிறது. ஆனால் 2 முறை என்னை கடத்தியும் சென்றிருக்கிறாய். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் உனக்கு மனிதர்களின் கோட்பாடுகள் சுத்தமாக தெரியவில்லை. நீ நல்லவனாக இருக்கிறாய், பிறகு ஏன் இவ்வாறு செய்கிறாய்? யாரையாவது இவ்வாறு குடும்பத்தை விட்டு கடத்தி செல்வது பெரிய குற்றமாகும். உனக்கு ஏதாவது புரிகிறதா? மன்னித்து விட என்னை. நன்றாக சாப்பிடு. என்ன சொல்கிறீர்கள்? உண்மைதானா? நன்றாக பார்த்தீர்களா? அது ஜோதா பேகம் அவர்கள் தானா? நன்றாக தெரியுமா? என்ன இங்க கூச்சல்? ஷெஹன்ஷா கைபரையும் ஜோதா அத்தையும் இந்த கிராமவாசிகள் பார்த்ததாக கூறுகிறார்கள். உடனே புறப்படுங்கள். ஹுசூர், அவன் இங்குதான் இருந்தான். ஆனால் விடிந்தவுடன் இங்கிருந்து புறப்பட்டு விட்டான். அந்த பெண் என் மனைவியின் உடையை அணிந்திருந்தாள். எங்கே அவள் சமைக்கவும் செய்திருக்கிறாள். அப்படி என்றால் அவர் ஜோதா பேகம் கைபரும் அல்ல. ஏனென்றால் ஜோதா பேகத்தை கைபர் கடத்தி கொண்டு வந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஜோதா பேகம் எதற்காக கைபருக்கு சமைக்க வேண்டும்? இந்த குடிசையில் அவர்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அவன் வெகு தூரம் சென்றிருக்க மாட்டான் என்று நினைக்கிறேன். புறப்படுங்கள், அவனை தேடலாம். என்னை விடு கைபர், என்னை விடு. இந்த காயங்கள் உனக்கு சிறைச்சாலையில் ஏற்பட்டதல்லவா? புரிந்து கொள்ள முயற்சி செய் கைபர். நீ படும் வேதனையை அப்பொழுது என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் தான் உன்னை நான் அங்கிருந்து விடுவித்தேன். ஆனால் எப்பொழுது நீ என்னையே உன்னை துன்புறுத்த வைக்கின்றாய். கைபர், என்னை போகவிடு. என் குடும்பத்தினர் என்னை நினைத்து கவலை கொண்டிருப்பார்கள். என்னை போகவிடு. என்னை இங்கிருந்து போகவிடு கைபர். நாம் குதிரைகளை இங்கேயே விட்டுவிட்டு இதற்கு மேல் மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த சத்தத்தை கேட்டு அவன் சுதாரித்து விடக் கூடாது.
என்னவாயிற்று கைபர்? நீ என்ன செய்கிறாய்? என்னை கீழே இறக்கிவிடு. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? ஆம், யாரோ உரத்த குரலில் கத்தியது போல் இருந்தது. ஆனால் ஷஹன்ஷா, அந்த கைபருக்கு பேச தெரியாதே. அது கைபர் அல்ல, வேறு யாரோ. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான் ஷெஹன்ஷா, நாம் வருவதை அவன் கண்டுபிடித்து விட்டான். அந்த குரல் மிகவும் உயரத்திலிருந்து வந்தது. இப்படியே சென்றால் அவனை பிடிக்க முடியும் என்று தோன்றவில்லை. சரி, எஞ்சிய வழியை நாம் குதிரையின் மீதே பயணம் செய்வோம். மலையின் மறுபுறத்தில் இருந்து நாம் ஏறுவோம். என்னோடு வாருங்கள். ஆகட்டும் ஷெஹன்ஷா. கைபர், எனக்கு மிகவும் பசிக்கின்றது. உணவு வேண்டும், பசிக்கிறது. இங்க பாருங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். இங்க பாருங்கள், நான் முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவின் பேகம் ஆவேன். ஜோதா, ஒரு மூர்க்கன் என்னை கடத்தி கொண்டு வந்து விட்டான். நான் ஆக்ராவிற்கு செல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். நான் மிகவும் ஆபத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு நிறைய இனாம் கிடைக்கும். ஆதாப் பேகம் சாஹிபா. உங்களையே கடத்தும் அளவுக்கு தைரியம் எவருக்கு வந்தது? எங்க இருக்கிறான் அவன்? சத்தமாக பேசாதீர்கள். அவன் இங்கு காட்டிற்குள் சென்று பழங்களை எடுத்து வர சென்றிருக்கிறான். அவனுக்கு தெரிந்தால் பெரிய ஆபத்தாகிவிடும். என்னை இங்கிருந்து சீக்கிரமாக அழைத்துச் செல்லுங்கள். அருகில் ஏதாவது கிராமம் இருந்தால் அழைத்துச் செல்லுங்கள். தங்கள் உத்தரவு. வாருங்கள் எங்களோடு. வாருங்கள் செல்வோம். பயப்படாதீர்கள். நீங்கள் அனைவரும் முகலாயர்களின் ஷஹன்ஷா, அந்த அல்லாவின் பிரதிரூபமாகிய அக்பரை சந்திக்க போகிறீர்கள். நல்ல வேளை, யாரோ கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள் என்று நினைத்து விட்டோம் மசூர். கொள்ளையர்களா? இந்த காட்டில் ஒரு கொள்ளை கூட்டம் திரிந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று வந்து அனைத்தையும் எங்களிடமிருந்து பறித்து சென்று விடுவார்கள். ஷெரீஃபுதீன், நீ உடனே நமது அதிரடி படைகளை அழைத்துச் சென்று அந்த கொள்ளையர்களை வெட்டி வீழ்த்திவிடு. மற்றவர்களை ஜோதா பேகத்தை தேட என்னோடு அழைத்துச் செல்கிறேன். அந்த கொள்ளையர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை என்னிடம் கூறு. ஏன் இங்கே நின்று விட்டீர்கள்? எந்த கிராமமும் அருகில் இல்லையே. இவளை பஜாருக்கு சென்று விற்பதற்கு முன்பு நாமே ஒரு முறை ருசி பார்த்தால் என்ன? பேகம் சாஹிபா. பேகம் சாஹிபா, எங்களை ஏதோ வழிப்போக்கர்கள் என்று எண்ணிவிட்டீர்களா? நாங்கள் பயங்கர கொள்ளையர்களாவோம். என் அருகில் வராதீர்கள். என்னை விட்டு தள்ளிச் செல்லுங்கள்.